நவராத்திரியின் முதல் நாள் இன்று நாம் வணங்கப் போகும் தெய்வம் மா ஷைலபுத்ரி தேவி. ஷைல என்பது மலை, புத்ரி என்பது மகள். இமயமலை மன்னனின் மகளாகப் பிறந்தவள், உலகில் சக்தியின் மூலமாக விளங்குபவள். முன்பிறவியில் அவள் தக்ஷன் மகளான சதி. தந்தையின் அவமதிப்பால் தன்னையே யாககுண்டத்தில் அர்ப்பணித்தாள். அதன் பிறகு அடுத்த பிறவியில் அவள் இமயமலை மன்னன் ஹிமவானுக்கும் மேனவதிக்கும் மகளாகப் பிறந்தாள். இளைய பார்வதி என அறியப்பட்ட அவள் தியானத்தின் சக்தியால் மீண்டும் சிவனை திருமணம் செய்தாள். மா ஷைலபுத்ரி கையில் திரிசூலம், மறுகையில் தாமரை, நந்தி மீது அமர்ந்து தர்மத்தை காக்கின்றார். திரிசூலம் வலிமையின் அடையாளம், தாமரை தூய்மையின் குறியீடு. அவள் அமர்ந்திருக்கும் காட்சி அருட்காட்சி போல ஒளிர்கிறது. முதல் நாளில் மஞ்சள் நிறத்தில் தாயை வணங்குவது சிறப்பு. மஞ்சள் நிறம் வளமும் ஆனந்தமும் குறிக்கிறது. முதல் நாள் தெய்வீகள் சிலைகள் மட்டும் வைக்கப்படும். சிறிய தேவதை சிலைகள், முருகன், பார்வதி, சிவன் சிலைகள் போதும். இடமெல்லாம் மலர்கள், கலசம், தேங்காய், மஞ்சள், தீபங்கள் வைத்து அழகாக அலங்கரிக்க வேண்டும். மஞ்சள், நெய், தேங்காய், மல்லி மலர்கள், பாய்ச்சும் துளிகள் பூஜையில் பயன்படுத்தலாம். குடும்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷம் அதிகரிக்கும். உடல் மன உறுதி பெருகும். வாழ்க்கையில் புதிய துவக்கம், வளம், ஆரோக்கியம் கிடைக்கும். ஆன்மீக வளர்ச்சி ஏற்படும். சக்தியின் அடிப்படை சுத்தம் செய்யப்படும். வீட்டில் நல்ல சக்தி, நல்ல எண்ணங்கள் நுழைகின்றன. மா ஷைலபுத்ரியை வணங்கினால் உடல் மன உறுதி பெருகும். குடும்பத்தில் வளமும் ஆனந்தமும் அதிகரிக்கும். நவராத்திரியின் முதல் நாள், தாயின் முதல் அவதாரம் மா ஷைலபுத்ரி. நாளை நவராத்திரி இரண்டாம் நாள். அந்நாளில் நாம் வணங்கப் போகும் தெய்வம் மா பிரம்மச்சாரிணி. இப்படி இன்னும் பல பக்தி நிறைந்த கதைகளை கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.